குட் மார்னிங் எவ்ரிபடி. இரும்பு தோழர்களே அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு உண்மையிலேயே காலையில் இதுதான் இன்னைக்கு தான் முதல் முறையாக எங்கள் ஜிம்ல எடுக்கிறோம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஏற்கனவே எடுத்தது தான் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், மசல் அண்ட் ஃபிட்னஸ் இருக்கு. நம்ம ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், அதாவது நம்ம எக்ஸசைஸ் செய்யறது வந்து நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கணும், ஃபிட்டாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு. அதாவது இன்னைக்கு வந்து முதுகுக்கு லேட்டுக்கு எக்ஸசைஸ் செய்யறோம், செஞ்சுட்டு லேட்டுக்கு ஒரு 3 எக்ஸசைஸ் செஞ்சுட்டு ஒரு ஃப்ரீ ஸ்குவாட், ஒரு 3 எக்ஸசைஸ் செஞ்சுட்டு ஒரு ஃப்ரீ ஸ்குவாட். ஒவ்வொரு மெத்தட் செஞ்ச உடனே ஒரு ஃப்ரீ ஸ்குவாட் உட்காந்து எழுந்திரிக்கலாம். அப்போ உட்காந்து எழுந்திரிக்கும் போது என்ன, முதுகுக்கு போற ரத்தம் அப்படியே நேராக காலுக்கு போகுது. காலுக்கு போன உடனே நல்ல இதயம் நல்லா சுருங்கி விரியுது. அப்போ இதயத்தில் உள்ள ரத்த குழாய்கள் பூரா வந்து பிளாக்கேஜ் எல்லாம் ரிமூவ் ஆகுது. இன்னைக்கு வந்து மிஸ்டர் முத்து, என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டு, பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டு, மிஸ்டர் பாரத், இப்போதான் இப்போ 1 வருஷம் ஆகுது நம்ம ஜிம்முக்கு வந்து. மிஸ்டர் பாண்டி, மாஸ்டர் மிஸ்டர் மதுரையில் ஒரு 20 வருஷம் கலந்துருக்காப்புல. மாஸ்டர் மிஸ்டர் மதுரை போட்டியில் பரிசுகள் பல வாங்கினவர், அருமையான படிப்புள்ள தொடர்ந்து வந்துடுவாங்க. இப்போ இவங்க வந்து உங்க முன்னாடி செஞ்சு காமிப்பாங்க. நல்லா இந்த எக்ஸசைஸை பாருங்க, பார்த்துட்டு இதன்படி நீங்கள் உங்கள் ஏரியாவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அருமையான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, முதல் எக்ஸசைஸ் இப்போ லேட்டுக்கு இந்த எக்ஸசைஸ் செய்யறோம். இன்னைக்கு லேட்டுக்கு செஞ்சுட்டு ஒரு ஃப்ரீ ஸ்குவாட் போடுறோம். இப்போ லேட்டுக்கு முதல் எக்ஸசைஸ் என்னது, புல்லப்ஸுக்கு வந்து அது வந்து ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ். இப்போ நம்ம தம்பி வந்து பாரத் அழகா செஞ்சு காமிப்பா பாருங்க. அப்படியே எடுங்க, நேராக எடுறேன், கரெக்டா கேமரா வைங்க. வெரி குட், போடுங்க. நல்ல ஏறி இறங்கு, ஒரு நம்பர் நாள் கரெக்டா செய்யும், பயப்படாத. வெரி குட். ஸ்டாப், போதும். பாஸ் போட்டுக்க. காலம் அடைக்க, பின்னாடி காலம் அடைக்க, ஒரு காலம் மேல ஒரு காலம் அப்படியே பேக்ல பாருங்க. நல்லா இறங்கி நீங்க வந்து இந்த சின்னப்ஸ், அதாவது இதுக்கு வந்து புல்லப்ஸ்ன்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து நாங்க என்ன சொல்றோம்னா சின்னப்ஸ். சின்னன்னா இந்த தாடை, இந்த முகவாய்க்கட்டையை கொண்டு போய் மேல வச்சுட்டு திரும்ப வரணும். இதை வந்து நீங்க உலகத்துல அர்னால்டு, சர்ஜியோ ஒலிவா, லாரி ஸ்காட் இறங்குது, எல்லா பெரிய பாடி பில்டருமே இந்த எக்ஸசைஸை செஞ்சிருப்பாங்க. அதனால நீங்க வந்து லாட்டு போற அன்னைக்கு புல்லப்ஸ் எடுங்க. உங்க ஜிம்ல மிஷின்ல இருந்துச்சுன்னா மிஷின் புல்லப்ஸ் எடுங்க, மேனுவலா இருந்தா மேனுவலா எடுங்க. ரெண்டாவது, உங்க காலேஜ்ல, உங்க வீட்டுல, உங்க கிரவுண்ட்ல, வேறவர் நீங்க வந்து ஒரு புல்லப்ஸ் பார் இருக்கு, ஒரு கம்பி இருக்கு, ஒரு மரம் இருக்கு, ஒரு புத்தரம் இருக்குன்னா எப்ப பார்த்தாலும் நீங்க அதுல புல்லப்ஸ் எடுத்து தொங்கி பார்க்கணும். நீங்க அந்த புல்லப்ஸ் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்க ஜாயிண்ட்கள்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகி நீங்க நல்லா வளருவீங்க. ரெண்டாவது, அந்த புல்லப்ஸ் எடுக்கிறதுனால நீங்க வளர்றதுனால நீங்க போலீஸ், மிலிட்ரி, சீருடை பணிகள் இருக்கு பாருங்க, பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இந்தோ திபெத்தியன் ஃபோர்ஸ், ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. அதில் நீங்க ஏதாவது ஒண்ணுல போயிடலாம் அழகா நீங்க. ஓகே, தேங்க்யூ. ரைட். இப்போ பாருங்க, பேக் புல் டவுன் போடுறாப்ல. போடுங்க, மெல்ல விடுங்க, லேட்டை வெளியே விடுங்க. எல்போ உள்ள விடுங்க. 10 நம்பர் 12 நம்பர் பேக் புல் டவுன். அதாவது தலைக்கு பின்னாடி ஹேண்டில் இறக்குறான். லாட்டோட முதல் எக்ஸசைஸ் முதுகை விரிக்கிறதுக்கு அருமையான எக்ஸசைஸ். முதுகு நல்ல வி ஷேப்ல வரும் இது போட்டீங்கன்னா. ஓகே, ஸ்டாப். ஃப்ரீ ஸ்குவாட் பாருங்க. இப்ப அதாவது இதுல வந்து 3 செட்டு இப்ப போட்டாதான் நீங்க கணக்குல வச்சுக்கிறணும். ஒட்டிடுங்க, மொத்தம் 3 செட்டு இது நினைச்சிடுவாங்க. 3 செட்டு போட்டாதான் நினைச்சிட்டு ஒரு செட்டு வந்து ஃப்ரீ ஸ்குவாட். அதாவது இதுல 3 போடணும், இதுல அடுத்து ஒரு ஃப்ரீ ஸ்குவாட். அப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு இதயத்துல இருந்து ரத்தம் வந்து முதுகுக்கு போனது இப்ப ஃப்ரீ ஸ்குவாட் போட்ட உடனே உங்க கால்களுக்கு போகுது. புரியுதா நான் சொல்றது? உங்க காலுக்கு போகுது, காலில் பாத நரம்புகள் வரைக்கும் போகுது. அப்ப என்ன ஆகுது, ஒரு லாங் ப்ராசஸ். இப்ப இதை போட்டுட்டு அடுத்த மறுபடியும் லாட்டு போடுறான். இப்படியே மேலே இங்கேயும் ஏத்துற பாருங்க, ஒரு இது டீ ஆத்துற மாதிரி அப்படியே ரத்தம் போயிட்டு வந்தது என்ன ஆகும், உடல்ல உள்ள கொழுப்பு பூரா கரைஞ்சு போயிடும். ஓகே, ஸ்டாப். இப்ப உட்காந்துக்க பாருங்க. மாஸ்டர் பாண்டி 50 வயசுக்கு மேல, என்னை விட மூத்தவர் பையன், பேரன் பேத்தியெல்லாம் இருக்காங்க. டெய்லி ஜிம்முக்கு வந்துருவாரு, ஃப்ரெண்டு போறாரு பாருங்க.
அருமை, சூப்பர். பாருங்க லேட்லாம் அப்படியே வெளியே ஓடியாருது பாருங்க. ஸ்டாப். அப்படியே கையை பாருங்க, அவர் எப்படி போறாரு பாருங்க. கையை வந்து இறக்கி போறாரு. எப்படி வேணாலும் போடலாம், நோ ப்ராப்ளம். நீங்க இப்ப முதுகுக்கு போன பிளட் சர்க்குலேஷன் இதயத்துல இருந்து கொட்டிடுங்க. இப்படி வா, இப்படி வா, கொட்டிட்டு இப்ப முதுகுக்கு போன எக்ஸசைஸ் பிளட் இதயத்துல இருந்து இப்ப காலுக்கு போகுது, பாதத்துக்கு வரைக்கும், பாத நரம்புகள் வரைக்கும் போகுது. இப்ப அதான் உங்களுக்கு வந்து உடம்புல கொழுப்பு தங்காது அப்படின்ட்டு. ரெண்டாவது, ரத்தம் பாதத்துக்கு போகாதனாலதான் நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்டுகளுக்குலாம் என்ன பண்றாங்க, பாத் நியூரோபதி அப்படின்றது. அப்படி பாத் நியூரோபதின்னு ஒரு ஒரு ப்ராப்ளம். பாத் நியூரோபதினா என்னன்னா, கால்களுக்கும் காலை சுற்றி உள்ள பகுதிகளுக்கும் ரத்தம் போகாம விரல்கள் எல்லாம் கட் பண்றாங்க, விரல்கள் அழுகுது. அப்போ கொடிய நோயாகுது. அப்போ நீங்க உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா இந்த ரத்தம் என்ன பண்ணுது, போகாத பகுதிகளுக்கெல்லாம் உள்ள உங்களுக்கு ரத்தத்தை கொண்டு போயிடுது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஜிம்முக்கு போறாங்க, ஏதோ வாக்கிங் போறாங்க, பொழுது போகாம செய்யறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ ஜிம்முக்கு போறவங்களுக்கு ஆரோக்கியம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. தயவு செய்து நாங்க சொல்றத கவனிங்க. விளையாட்டு கிடையாது, விளையாட்டு கிடையாது. பாடி பில்டிங் இஸ் நாட் அ மேஜிக். பாடி பில்டிங் இஸ் நாட் அது வந்து ஒரு பிளே பாய் விளையாட்டு கிடையாது. அது ஒரு சீரியஸான விஷயம். ஹெல்த் இஸ் நாட் அ திங், பட் இட்ஸ் அ ஒன்லி திங். ஆரோக்கியம்ன்றது வேற விஷயமே இல்லை, ஆரோக்கியம் தான் மெயினே. ஓகே, இப்போ அடுத்து மிஸ்டர் நல்லா பின்னாடி சொல்லி உட்காந்துங்க. நல்லா ஃபுல்லாக வாங்க, ஃபுல்லாக வாங்க. இப்போ வந்து மிஸ்டர் முத்து, முத்து எங்கள் ஏர்போர்ட் ஜிம்மின் சொத்து. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டு, பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டு. அதெல்லாம் நீங்க சொல்ல ரைட்டு, வெரி குட். இப்ப இவர் போட்டுட்டு இருக்காரு. இவர் போட்டுக்கிட்டு இருக்க வந்து சீட்டட் புள்ளி ரோஸ். சீட்டட் புள்ளி ரோஸ் போட்ட உடனே 3 செட்டு போட்ட உடனே உங்களுக்கு வந்து அகைன் மறுபடியும் இந்த பிளட் சர்க்குலேஷன் எங்க இதயத்துல இருந்து முதுகுக்கு போயிருது. இதெல்லாம் சத்யராஜ் முதுகு, ஃபுல்லா ஹேரா இருக்கும். ரைட்டு, ஓகே, ஸ்டாப். இப்ப ஃப்ரீ ஸ்குவாட் போடுறாரு மிஸ்டர் முத்து, பாருங்க. நீங்க கையை நேரம் நீட்டிங்க. அதான் நான் சொன்னேன்ல, அந்த இதயத்துல இருந்து இப்ப பிளட் சர்க்குலேஷன் எங்க போகுது, இப்ப வந்து உங்க கால் விரல்களுக்கு போகுது. இப்ப கால் விரல்களுக்கு போகும்போதுதான் அந்த பாத் நியூரோபதின்னு சொல்றோம்ல, அந்த பாத நரம்புகளுக்கு ரத்தம் போகாத இடங்கள்லாம் ரத்தம் போகுது. இப்படி நீங்க அடிக்கடி செய்யறதுனால என்ன ஆகும்னா, உங்க ரத்தம் பூரா ஃபுல்லா சர்க்குலேஷன் ஆகும். சர்க்குலேஷன் ஆகும்போது உங்களுக்கு வந்து நல்ல கால்கள்லாம் நல்ல பலமா இருக்கும். இதயம் ரொம்ப பலமா இருக்கும். இதயம் பலமா இருக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ் நான் மெயினா சொல்றது. அமைதி கொடுங்கப்பா. ஓகே, தேங்க்யூ. ரைட். இப்போ வந்து ஓவர் கட் புள்ளி ரோ பாருங்க, தலைக்கு மேல எடுக்கிறா போடுறாப்புல ரேட்டுக்கு தான். எப்படி பாருங்க, சரத்து இது வரைக்கும் காலையில நாங்க எடுத்ததே இல்லை, ஷூட்டிங் எடுத்ததே இல்லை. ரொம்ப நாள் எடுத்திருக்கோம் ப்ரோக்ராம். இங்கிட்டு வாங்க முத்து, ரொம்ப நாள் எடுத்திருக்கோம். இது இப்போ வந்து இன்னைக்கு தான் மார்னிங் எடுக்கிறோம். ரைட், பாருங்க, நல்ல வெயிட், அதிகமான வெயிட்டு தான். நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு 3 செட்டு போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க 2 செட்டு கூட போடுங்க. இல்ல ஒரு செட்டு போட்டு ஒரு ஃப்ரீ ஸ்குவாட்னாலும் போடுங்க. உங்க இதயத்தை நீங்க பாதுகாக்கணும். பொதுவாக குறிப்பா 40 வயசு 50 வயசு உள்ளவங்க நீங்க ஜிம்முக்கு வரீங்க, லேட்டெல்லாம் போடுறீங்க. சார் நாங்க 3 செட்டு போடணுமா சார்? 3 செட்டு போட்டு எங்களுக்கு நாங்க ஃப்ரீ ஸ்குவாட் போட்டா நெஞ்செல்லாம் வெடிச்சிடும் சார். நோ ப்ராப்ளம். ஒரு செட்டு போடுங்க, ஒரு லேட்டு போடுங்க, ஒரு ஃப்ரீ ஸ்குவாட் போடுங்க, ஒரு ஃப்ரண்ட் லேட்டு போடுங்க, ஒரு ஃப்ரீ ஸ்குவாட் போடுங்க, ஒரு சீட்டட் போடுங்க. இப்ப அதே மாதிரி ஒரு ஓவர் கட் புள்ளி போடுங்க. ஓகே சரத், பாருங்க, பாருங்க, வெரி குட். காலையில எடுங்க நீங்கல்ல, இனிமே உங்களுக்கு வரனே பாருங்க. காலையில வந்து ஆப்பு வைக்கிறேன், நல்லா உங்களை பிண்டு கலட்டுறேன். வெரி குட். நல்லா உறங்கும். உட்காரும் போது மூச்சை எழுங்க, எழுந்திரிக்கும் போது மூச்சை விடுங்க. இதுதான் கரெக்ட். நிறுத்தி நிதானமா செய்யறேன். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். பதறாத காரியம் சிதறாது, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. பதறாத காரியம் சிதறாது. நல்லா மெல்ல உட்காந்து செய்யணும். படக்குன்னு போடக்கூடாது. இப்ப பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதுகுக்கு வந்து இந்த ரத்தம் இப்ப மறுபடியும் நெஞ்சுக்கு இதயத்துக்கு போய் இதயத்துல இருந்து பாத விரல்களுக்கு போகுது. இப்ப இதை வந்து நீங்க மொத்தமே ஒரு 5-6 எக்ஸசைஸ் தான் செய்வீங்க. ஃப்ரீ ஸ்குவாட் 50 நம்பர் 60 நம்பர் தான் செய்வீங்க. அந்த 50 நம்பர் 60 நம்பர் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இதயத்தை நல்லா பாதுகாக்குது.
மாத்தி மாத்தி போறதுனால இதயத்துல உள்ள டஸ்ட்டுக பூரா அங்கங்க கலீஜா அடைச்சிருக்கு பாருங்க. நம்ம சாப்பிட்ட பிரியாணி, நம்ம சாப்பிட்ட முட்டை புரோட்டா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, மட்டன் ஃப்ரைட் ரைஸு, அது எல்லாம் உள்ள போய் கொழுப்பா தங்கியிருக்கும். அது பூரா குறையுது. ஓகே ஓகே சார் சரத்து. அட்டகாசமான முதுகு. முதுகு வந்து உங்களுக்கு டேப்பரா இருக்கணும், வி ஷேப்ல இருக்கணும். ஒரு பாடி பில்டருக்கும் எக்ஸசைஸ் செய்யாத ஒரு லேமேனுக்கும் என்ன வித்தியாசம்னா, இடுப்பு வந்து நம்மளுக்கு சிறுசா இருக்கும், முதுகு வந்து அகலமா இருக்கும். அதாவது மார்போட அளவு வந்து 40 இன்ச்சு இருக்கும், இடுப்போட அளவு வந்து 25 இருக்கும். அப்படி 10 இன்ச்சு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு வைங்க, அழகா இருக்கும். இப்போ ஒளிவாக்கெல்லாம் சும்மா ரிலாக்ஸ்டா இருக்கும். அப்படி திருப்பி ஃப்ரண்ட்ல வச்சு இடுப்புல வைங்க, திருப்பி திருப்பி இடுப்புல கை வச்சு லேட்டா பதி, சும்மா லேட்டா பதி. ஒளிவா மாதிரி ஆளுக்கெல்லாம் ஃப்ரண்ட்ல கொடுக்க சொல்றேன் நான். ஒளிவா மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் 60 இன்ச்சு செஸ்ட், 28 இன்ச்சு இடுப்பு பாருங்க. அப்ப 32 இன்ச்சு அவருக்கு இடுப்புக்கும் மார்புக்கும் டிஃபரன்ஸ். அருணாளுக்கு வந்து 32 இன்ச்சு ஹிப்பு வயசு, அவருக்கு வந்து 57 இன்ச்சு செஸ்ட். அதனால நீங்க வந்து உங்க இடுப்புக்கும் உங்க செஸ்ட்டுக்கும் உங்க அப்பர் பாடிக்கும் வித்தியாசம் இருக்கணும். 10 இன்ச்சு 15 இன்ச்சு வித்தியாசம் இருக்கணும். அப்பதான் ஹியூஜா இருக்கு, நீங்க பாடி பில்டர் மாதிரி தெரியும். எங்க போனாலும் ஸ்போர்ட்ஸ் பண்ணான்னு கேட்பாங்க உங்களை. ஓகே ஸ்டார்ட். நேரா பாத்துக்கோங்க, பாருங்க, அவ்வளவுதான். வெரி குட். அங்க பாருங்க, உடம்பு ஃபுல்லா மஸ்குலரா இருக்கு. வெளியூர்ல இருந்து வந்த பையன், லீவுக்கு வந்த பையன் அழகா செய்யறாப்புல, உடம்பு டெவலப் பண்ணிட்டாப்புல. இப்ப பாருங்க, இது வந்து டீ பார் ரோஸ், இங்கிலீஷ் லெட்டர் டீ மாதிரி இருக்கு பாருங்க, டீ ஃபார் டைகர். அந்த டீ மாதிரி இருக்கிறதுனால அதை டீ பார் ரோஸ்னு அமெரிக்கன் பேர் வச்சுட்டாங்க. அதுல போடுறாப்புல பாருங்க. முதுகு யாருக்கும் அகலமா வந்துடும். ஆரம்பத்துல பாடி பில்டிங்ல நாங்க 80களிலாம் இதான் அதிகமா செஞ்சோம். வெரி குட் வெரி குட். போதும்னு நினைக்கிறேன். இஸ் தட் ஓகே? ஃப்ரீ ஸ்குவாட் மெல்ல பாருங்க. வெரி குட். இப்போ என்ன ஆகுது, நான் ஏற்கனவே ஆஸ் ஐ டோல்ட் யூ ஏர்லியர், பேக்ல போன பிளட் சர்க்குலேஷன் இதயத்துக்கு வந்து, இதயத்துல இருந்து இப்போ காலுக்கு வந்துருச்சு. இப்போ காலுக்கு தான் ஏகப்பட்ட பேருக்கு ரத்தம் போகாதனாலதான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, காலை வெட்டி எடுக்கிறது, காலை ஆம்புடேஷன்னா செயற்கை காலை பொறுத்துறாங்க. ரொம்ப பரிதாபம். அப்படிலாம் போயிடக்கூடாது. நீங்க வந்து ஃப்ரீ ஸ்குவாட்டும் போடுங்க. இந்த ஃப்ரீ ஸ்குவாட் போறதுனால நீங்க உங்க காலை பயன்படுத்துறீங்க. யூஸ் யுவர் லெக், அதர்வைஸ் யூ வில் சப்போஸ் டு லூஸ் யுவர் லெக். கால்களை பயன்படுத்துங்கள், இல்லையே கால்களை இழக்க நேரிடும். கால்களை இழக்க நேரிடும். நிறைய பேர் நல்லா தின்னுபிட்டு படுத்து தூங்குறது. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போனா, சார் போய் படுங்க சார், உங்க கால் ரெண்டே வெட்ட போறோம் சார், அவங்க நெஞ்சில் ஒரு ஆப்ரேஷன் சார்ன்றேன். அதெல்லாம் உங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன், ஆஞ்சியோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்படின்னா நல்லா இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்யுங்க. நான் சொன்னேன் 3 செட்டு போட்டு ஒரு ஃப்ரீ ஸ்குவாட் போடுங்க, போதும் படுக்கிங்க. 3 செட்டு போட்டு அப்படி நேரம் நில்லு. நீ லேட்டா விரிச்ச மாதிரி நில்லு, லேட்டா விரிட அப்படி கம்பீரமா நில்லு. 3 செட்டு போட்டு ஒரு ஃப்ரீ ஸ்குவாட் போடுங்க, இல்லை 2 செட்டு போட்டு ஒரு ஃப்ரீ ஸ்குவாட் போடுங்க. 40 வயசு 50 வயசுக்குள்ளவங்களாம், சார் எப்படி சார் நாங்கள் எல்லாத்துலேயும் 3 போட்டு ஒரு ஃப்ரீ ஸ்குவாட் போடணும்னா பெண்டு கலருது. நோ ப்ராப்ளம். எல்லாத்துலேயும் ஒரு செட்டு போடுங்க, ஒரு ஃப்ரீ ஸ்குவாட் போடுங்க. 10 நம்பர் போடுங்க. 5 செட்டு 6 செட்டு ஃப்ரீ ஸ்குவாட் போட்டிங்கன்னா நல்ல இதயம் சுருங்கி விரியும், முதுகும் டெவலப் ஆகும், கால்களுக்கு ரத்தம் ஓடும், பிளாக்கேஜ் எங்கேயும் வராது. இந்த பிளாக்கேஜ் வந்து நாட் ஓன்லி ஃபார் யுவர் ஹார்ட், மூளைக்கு போறப்ப, மூளைக்கு தலைக்கு போகுது பாருங்க ரத்தம், மூளைக்கு போற ரத்தம் அங்கேயும் பிளாக்கேஜ் ஆகுது. அதனால நீங்க வந்து ஃப்ரீ ஸ்குவாட் கண்டிப்பா போடுங்க. ஒரு உடற்பயிற்சியோட சேர்த்து போட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப 1000 டைம்ஸ் அது வந்து உங்களுக்கு நல்ல பெட்டர், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகே ஓகே. பாருங்க, பார்பல் ரோஸ் அப்படின்னு ஒரு பாரை வச்சு ரோ பண்றது. இந்த பார்பல் ரோஸ்னா இந்த சென்ஸ், நீங்க வந்து ஒரு ஒரு படகு, ஒரு துடுப்பு போடுறது மாதிரி, படகு வலிக்கிற மாதிரி, முதுகு அகலமா வருது. இது பண்ணு, ஜூம் பண்ணு. பார்பல் ரோஸ் அருமையான எக்ஸசைஸ், தரையை ஒட்டியா இருக்கு. சூப்பர் சூப்பர் பாண்டி, போதும் பாண்டி. பார்பல் ரோஸ் வெரி குட். இப்போ ஃப்ரீ ஸ்குவாட் அப்படியே போடுங்க, பாண்டி தள்ளி விடுங்க. ரைட். அதாவது இந்த ஒரு எக்ஸசைஸை முடிச்ச உடனே ஃப்ரீ ஸ்குவாட் போடணும், அதுதான் முக்கியம். ஃப்ரீ ஸ்குவாட் உட்காந்து எழுந்துறீங்க,
சும்மாவே இப்ப நம்ம கோவில்கள் எல்லாம் அந்த காலத்துல ஏன் பெண்களை வந்து கோவில்ல வந்து நீங்க வந்து கோவிலுக்கு முன்னாடி விநாயகருக்கு முன்னாடி தோப்பு கரணம் போட சொன்னாங்க. அவங்க வந்து தோப்பு கரணம் போட்டாங்கன்னா காலையில 5 மணி 6 மணிக்கு போய் அப்ப வந்து காத்துல வந்து ஓசோன் வாயு வருது. அதிகாலையில ஓசோன் படலம் ஓப்பன் ஆகி ஓசோன் வாயு வருது. அந்த ஓசோன் வாயுவை வந்து அவங்க சுவாசிக்கிறாங்க. சுவாசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அப்படி உட்காந்து எழுந்திரிச்ச உடனே இந்த சுவாச பாதையில போன ஓசோன் வாயு பூரா அவங்களுடைய கர்ப்பப்பைக்கு போகுது. அப்ப கர்ப்பம் வந்து அவங்களுக்கு தங்குது, அவங்க கேரிங் ஆகுறாங்க, குழந்தை பிறகுது. சயின்டிபிக்கான விஷயங்கள் நம்ம இந்து மதத்துல இருக்கு. அதனால சாதாரண நினைச்சாங்க கோவிலுக்கு போறாங்க ஏதோ உக்கி போடுறாங்க அவங்க எல்லாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் சயின்ஸ். கோவிலில் போகிறது இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லாம் போய் நீங்க பிரகாரத்தை சுத்துறீங்கன்னு வைங்களேன், அதே ஒரு கிரவுண்டை சுத்துற மாதிரி. எப்படி ஒரு கிரவுண்டு வந்து 400 மீட்டர் இருக்கும். 400 மீட்டரு ஒரு கிரவுண்டு 1600 கிலோமீட்டர் ஒரு மைல். சரி, இப்ப கணக்கெல்லாம் வேண்டாம். ஒரு பெண்கள் வந்து இப்ப கோவிலுக்கு போறாங்க, காலையில போய் நல்லா குளிச்சுட்டு கோவிலுக்கு போறாங்கன்னா பிரகாரத்தை சுத்தி வராங்கன்னு வைங்க, அவங்க ஒரு வாக்கிங் போன மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இதயத்துல இருந்து ரத்தம் வந்து கால்களுக்கு போயிடுச்சு. அப்புறமேட்டு அவங்க உட்காந்து எழுந்திருக்கிறாங்க, உச்சி போடுறாங்க, சோப்பு காரணம் போடுறாங்க. அப்ப அதுலயும் அவங்களுக்கு ரத்தம் வந்து இதயத்துல இருந்து தொடக்கி போகுது. அப்ப அது ஒரு உடற்பயிற்சி. அவங்க சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு ஒரு உடற்பயிற்சியை கொடுக்குறாங்க. எப்படி? கடவுள் வழிபாட்டின் மூலமா. அப்ப கடவுளுக்கு முன்னாடி நீங்க உக்கி போடுங்க அப்படின்னா யாருமே மறுக்க மாட்டாங்க, அதை செய்வாங்க. அதுக்காக தான் அந்த மாதிரி எல்லாம் சிஸ்டத்தை நம்ம நாட்டுல கொண்டு வந்தது. அதனால நீங்க இப்ப ஆம்பளை ஆளுங்க நம்ம இந்த ஜிம்மு ப்ரோக்ராம பாக்குறவங்க, லேடிஸ்னாலும் யாருனாலும் சரி, நீங்க எந்த எக்ஸசைஸ் செஞ்சாலும், செஸ்ட்டுக்கு செஞ்சாலும், ஷோல்டருக்கு செஞ்சாலும், லாட்டுக்கு செஞ்சாலும், எந்த ஆர்ம்ஸுக்கு செஞ்சாலும் இடையில ஒரு ஃப்ரீ ஸ்குவாட் போடுங்க. தொடைக்கு போட்டீங்கன்னா உங்க தொடை வந்து நல்லா வலுவுள்ள தொடையா இருக்கும். வலுவுள்ள தொடையா இருந்தா தான் உங்களுக்கு வந்து இதய சம்பந்தமான நோய்கள் வராது. காரணம், மிகப்பெரிய அர்னால்டு என்னுடைய ஃபேவரேட் வந்து ஒளிவா. அர்னால்டை பத்தி நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன். இந்த அர்னால்டு 2-3 டைம்ஸ் ஹி அண்டர்வென்ட் ஹார்ட் சர்ஜரி. 2-3 தடவை அவருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளமா வந்து அவர் வந்து இதய சர்ஜரி பண்ணிட்டாரு. காரணம் என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க. அர்னால்டோட அப்பா வந்து நல்லா வெயிட்டா இருப்பாரு, மாசா இருப்பாரு. அவர் வந்து ஹார்ட் அட்டாக், மாசிவ் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்தாரு. அப்படி இறந்ததுனால அர்னால்டுக்கு அந்த ஹெரிடிட்டிலே ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு. இப்ப அர்னால்டுக்கு இளம் வயசுல ஹார்ட்ல கொஞ்சம் பாதிப்பு இருக்கு, ஹார்ட்ல அடைப்பு ஏற்படுது. 2வது, அர்னால்டு வந்து யூரோப் நாட்டை சேர்ந்தவர். யூரோப் வந்து அமெரிக்கா கண்டம் வேற, யூரோப் கண்டம் வேற. யூரோப்ல வந்து பியர் அதிகமா குடிப்பாங்க, ஆளுகள் அதிகமா குடிப்பாங்க. ஏன்னா குளிர் பிரதேசம். அர்னால்டு இருக்கிற ஊருக்கு பக்கத்துல, ஆஸ்திரியாவுக்கு பக்கத்துல எல்லாம் சுவிட்சர்லாந்துக்கு கீழே எல்லாம் ஜெர்மன், இங்கிட்டலாம் பயங்கர குளிர். இந்த குளிருக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா பியர் சாப்பிடுவாங்க, ஆளுகள் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அர்னால்டு அமெரிக்கால பியர்லாம் சாப்பிட்டவர். 2வது, அர்னால்டு ஸ்மோக் பண்ணுவார். அவருடைய ஒரு சிகரெட்டோட விலை வந்து 1700 ரூபாய். 1700 ரூபாய். அது என்னன்னா இந்த பழ சுருட்டு, அது பழத்திலேயே செஞ்சது. இப்போ உலகத்திலேயே பெஸ்ட் சுருட்டு எது அப்படின்னா கியூபன் சுருட்டு தான். கியூபால இருக்கு பாருங்க, பிடல் காஸ்ட்ரோ. பிடல் காஸ்ட்ரோ சேக்குவாராவை நினைச்சுக்கணும். அவங்களால உருவாக்கப்பட்ட நாடு அந்த நாட்டில் தயாரிக்கிற சுருட்டு தான் நம்பர் 1. அதே மாதிரி சுருட்டை அர்னால்டு குடிக்கிறாரு. பழ சுருட்டு, பழத்துல இருந்து பழக்கலவையின் மூலமா செஞ்சது. நீங்க பழத்துல செஞ்சாருன்னா, தங்கத்துல செஞ்சானே, வெள்ளியில செஞ்சானே, எதுல செஞ்சாலும் சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து இட்ஸ் இன்ஜூரியஸ் டு யுவர் ஹெல்த். அதுதான் அவர் இதயத்தை பாதிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்க உங்க இதயத்தை பாதுகாத்துக்கங்க. ஸ்மோக் பண்ணாதீங்க, தண்ணி அடிக்காதீங்க, கெட்ட பழக்கங்களை மேற்கொள்ளாதீங்க. நல்லா வாக்கிங் போக, இல்லை இந்த மாதிரி நான் சொன்ன இந்த ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், ஒரு எக்ஸசைஸ் ஒரு ஃப்ரீ ஸ்குவாட், அப்படி செய்ய நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. ஓகே, சரிங்களா? ஓகே.